ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் இந்த வருடம் ரமலான் மாதம் எப்படி போய்கிட்டு இருக்கு? எல்லாருக்கும் சிறப்பான முறையில் போகும்னு நம்புகிறேன். எங்களுக்கும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக யாராவது என்னோடய சேனலை பார்த்துக்கிருந்தேன்னா பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் சஹருக்கு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் புளியானம், நெக்ஸ்ட்டு கணவாயை கிரேவி மாதிரி பெரட்டி எடுத்துருக்கிறேன். இது எப்படி பண்ணேன்னு தேங்காய் பால் புளியானன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து நல்லா பால் எடுத்து வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு லெமன் அளவுக்கு புளியை ஊற போட்டு வச்சுக்கோங்க. இதில் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா பிணைஞ்சி விட்டுக்குங்க. அப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகாய் எடுத்து நம்ம நெருப்பில் காட்டி அதையும் சேர்த்து பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த புளியை கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து இதில் போட்டு ஊற்றிடுங்க. கரைச்சி ஒரு 4 பல் பூடு அதையும் தட்டி போட்டுக்குங்க. இப்போ கடுகுளுந்தை போட்டு கடுகுளுந்தை நல்லா வெடித்ததுக்கப்புறம் அந்த நம்ம பிணைஞ்சோம்ல வெங்காயம், தக்காளி அதையெல்லாம் எடுத்து இதில் போட்டு நல்லா சுருளை வதக்கிக்குங்க. வதக்கிட்டு இந்த பாலந்திக்கு ஊற்றிடுங்க. நுர கூட்டினதுமே இறக்கிடுங்க. ஏன்னா தேங்காய் பால் தெரிஞ்சிருச்சுன்னா ரசம் நல்லா இருக்காது. இப்படி வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், புளியானம் ரெடி ஆகிடுச்சு. கனவா கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. சஹருக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இப்தாருக்கு என்னென்னா பஜ்ஜி, வடை, சமோசா நம்ம வீட்டில் தான் சுட்டது. இது நம்ம ஒரு நோம்பு கஞ்சி. அன்றைக்கி தண்ணியாக இருந்துச்சு, இன்றைக்கி நல்லா கெட்டியாக இருந்துச்சு. அப்புறம் தர்பூஸ் பழம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அகரகர். அவ்வளவுதான் இன்றைக்கி நம்ம ஒரு இப்தாருக்கான ரெசிபி. நான் இன்றைக்கி தேங்காய் பால் சேர்க்காம தான் பண்ணியிருந்தேன். கண்ணாடி மாதிரி ரொம்ப சூப்பராக ரொம்ப சாஃப்டாக வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா சஹருக்கு நான் என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா இறால் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு இறாலை 65 பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பழம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கேரட்டு, புதினா, மல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இது நல்லா வெந்து வரட்டேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் ரைஸ்னால் 4 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. விசிலில் போடுறதுனால 3 கப் தண்ணி போதும். நான் யூனிட்டி ரைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணி நல்லா சூடேறி வந்துருச்சு. நான் எப்போவுமே கொதிக்கிறதுக்கு முன்னாடி நுரக்கூடி வரவும் அரிசி போட்டுருவேன். இன்றைக்கி கொஞ்சம் கொதிச்சிருச்சு. இப்போ நான் ரைஸ் சேர்த்துக்கிறேன். நான் இதில் இன்றைக்கி பட்டர் பீன்ஸ் சேர்த்துருக்குறேன். நம்ம இதை கிளறி விட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல இறால், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இறால் எப்போ சேர்த்தேன்னா அது உடனே சேர்க்கலை. ரைஸ் கொஞ்சம் முக்கால் பழம் வெந்ததுக்கப்புறமா தான் நான் சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம கிளறி விட்டுட்டு மூடிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 4 விசில் அடிக்கட்டு. அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே ஓப்பன் பண்ணாதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் விசில் பிடிக்கிற வாடை அடிச்சிச்சின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணி உடனே ஓப்பன் பண்ணிடுங்க. இல்லைன்னா லேட்டாக ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்காக விசில் போகிறதுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிடாதே. விசில் அடித்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் பக்கத்துலேயே கத்திரிக்காயை கடையில் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறேன். எப்பவும் போல் தாளிக்கிறதுக்குள்ளது எல்லாம் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு நான் இதில் மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், பெப்பர் பொடி எல்லாம் சேர்த்து ஒரு தக்காளி, மீடியம் சைஸில் ஒரு தக்காளியும் சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான். இது ஒரு 5 விசில் போட்டு அடிச்சுக்கலாம். லாஸ்ட்டாக இறக்க போகும்போது கொஞ்சமாக புளி ஊற்றி இறக்கிக்குங்க. ஒரு 4 விசில் இதை விசிலில் அடித்து எடுத்துக்குங்க. அப்போ தான் நல்லா கனிஞ்சி டேஸ்டியாக இருக்கும். விசில் அடித்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இந்த உடான்ஸ் அதில் வச்சுருக்கேன் விசில் போகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ரைஸ் போட்டிருந்தோம்ல பிரியாணி, அது ரெடி ஆகிடுச்சு. தம்மை உடச்சி இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்லா அழகாக வந்திருக்கு. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் பொடி அதிகமாக சேர்த்துட்டேன். என்னுடைய பசங்களுக்கு பொடி அதிகமாக சேர்த்தாலும் பிடிக்காது. வெள்ளை கலரில் இருந்தால் தான் அதுகளுக்கு பிடிக்குது. ரொம்பவும் வெள்ளையாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் டார்க்காக இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். நம்ம வீட்டு சஹர் சிம்பிளாக தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். இது இப்தாருக்கு எடுத்த வீடியோ. சம்சா நான் ரெடிமேடில் தான் வாங்கிட்டு வந்தேன். பெஸ்ட்டு வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணேன். நான் ஒரு பேக்கெட் 110 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். 50 பீஸ் இருந்துச்சு. நான் 3 டேஸ் அது போட்டேன். ஒரு நாள் சிக்கன் போட்டேன், ஒரு நாள் சும்மா ஆனியன் தான், ஒரு நாள் வெஜிடபிள் சம்சா. எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம வாங்கி சாப்பிடும்போது இருக்கிறத விட நம்மளாம் சொந்தமாக செஞ்சு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டும் இருக்குது. கொஞ்சம் மன நிறைவு, மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கிது நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம சாப்பிடும்போது.
பெரும்பாலும் நாங்கள் வீட்டில் தான் செய்வேன். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, உளுந்த வடை போடுவேன். அப்புறம் ஆனியன் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி இந்த மாதிரி தான் போடுவேன். இந்த மாதிரி சம்சா வீட்டில் செஞ்சதில்லை. இதான் ஃபஸ்ட் ட்ரை பண்ணேன். ரொம்ப அழகாகவும் வந்துருந்துச்சு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. என்னோடய பசங்க இனிமேல் எப்போவுமே நம்ம வீட்டிலே பண்ணிடணும்னு சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ வந்து நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்தது. இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி கூட இப்படி இருக்க என்னோடய பையன் சம்சா சாப்பிட்றதுக்கு கொடுத்தா, ஆமாம் நீங்கள் பண்ண சம்சானா தான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.